வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்காக 15 லட்சம் ரூபாய் நிதி உதவியை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வழங்கியிருக்கிறார். வயநாட்டில் நிலச்சரிவால் கடும் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது 15 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிற போது தேசிய பேரிடர் என அறிவிக்க சட்டத்தில் இடமில்லை என்று இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் பதில் தருகிறார்கள். அப்படியென்றால் அதற்குரிய சட்டத்தில் உரிய திருத்தம் செய்து பெரும் பாதிப்புகளை ஈடு செய்ய இயலாத பாதிப்புகளை இயற்கை பேரிடர்களை தேசிய பேரிடர் என அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. கேரள மாநிலத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தீமிதி திருவிழாவின் போது சிறுவன் ஒருவன் தீக்குண்டத்தில் விழுந்து 40 விழுக்காடு தீக்காயமடைந்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டுக்கொல்லை கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் சக்தி மாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு நடந்தது. கும்பாபிஷேகம் நடந்த ஓராண்டையொட்டி தீமிதி விழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அதே பகுதியைச் சேர்ந்த மோனிஷ் என்ற 7 வயது சிறுவன் தீக்குழியில் இறங்கியபோது நிலை தடுமாறி தீக்குண்டத்தில் விழுந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிறுவனுக்கு 40 விழுக்காடு தீக்காயம் ஏற்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள KMC மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவை கூறும் வகையில் 100 ரூபாய் நாணயம் வெளியிடப்படுகிறது. இதற்கான நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று கருணாநிதி 100ஆண்டு நாணயத்தை வெளியிடுகிறார். இந்த விழாவில் கலந்து கொள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமாக தலைவர் JK வாசன் உள்ளிட்டவர்களுக்கும் திமுக சார்பில் நேரில் சென்று அழைப்பிதழ் வழங்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் ரஜினி, கமல் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க மற்றொரு கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில் அவருக்கு நெருக்கமான பிரபல ரவுடி முருகேசனை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 6 வழக்கறிஞர்கள் உட்பட 24 பேரை கைது செய்து தனிப்படை காவலர்கள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க மற்றொரு கொலை நடக்கலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமானவரும் கூலிப்படை தலைவருமான ரவுடி முருகேசனை தனிப்படை காவலர்கள் கைது செய்தனர். மடிப்பாக்கம் செல்வம், செங்குன்றம் பார்த்திபன் உள்ளிட்டவர்களின் கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி முருகேசன் தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படை காவலர்களால் கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நெருக்கமான தலைமறைவாக உள்ள சில ரவுடிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இருமொழிக் கொள்கை மிகவும் முக்கியமானது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி மாநாடு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. சென்னை வளர்ச்சிக் கழகத்தின் பன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டுக் கழகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையமும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன. பல்வேறு அமர்வுகளில் வெவ்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி, இருமொழிக் கொள்கை என்பது மிகவும் முக்கியமானது என்றார். தமிழ் எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம் இருக்கிற தலைவராக இருந்தால் இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு ஒரு திட்டத்தை துவங்கி வைத்தார் பாருங்க, தமிழ் புதல்வன். ஏன் முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்று பெயர் வைக்கிறார்? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன், அதாவது அரசு பள்ளிகளிலே
படிக்கிற மாணவர்களுக்கு, தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்வியில் சேர்ந்தால் கொடுக்கப்படும் என்ற திட்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார் பாருங்கள். அதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். தொடர்ந்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழ் பாதுகாக்கப்படும் என்றார். இந்த மாநாடு மூலம் சொல்லும் விஷயங்களை எடுத்துக்கொண்டு பள்ளிக் கல்வித்துறை தமிழ் மொழியை உயர்த்தி பிடிக்கும் என அன்பில் மகேஷ் கூறினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டித் தொடரில் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் தங்கம் வென்ற அல்ஜீரியாவின் இமானே கெலிஃப் பாரிஸில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். மகளிருக்கான குத்துச்சண்டை போட்டியில் 66 கிலோ எடைப்பிரிவில் அல்ஜீரியாவின் இமானே கெலிஃப் போட்டியிட்டு தங்கப்பதக்கம் வென்றார். இரண்டாவது சுற்று போட்டியில் இமானே விட்ட குத்தில் இத்தாலிய வீராங்கனை ஏஞ்சலினா கெர்னி மூக்கில் ரத்தம் சொட்டி 46 நொடிகளில் போட்டி முடிந்தது. இதன் பிறகு அல்ஜீரிய வீராங்கனையின் பாலினம் குறித்து சர்ச்சை பரவலாக இருந்தது. இந்த சூழலில் தனது பாலினம் குறித்து இணையத்தில் அவதூறு கருத்துக்கள் பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை கோரி கெலிஃப் தரப்பில் பாரிஸில் புகார் அளிக்கப்பட்டது. இமானே கெலிஃபின் பாலினம் குறித்து சர்ச்சை கருத்துக்களை பதிவிட்டவர்கள் மீது பிரான்ஸ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டால் 2 முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும். மேலும் அபராதமாக 30 முதல் 45,000 யூரோக்கள் வசூலிக்கவும் பிரான்சில் சட்ட விதிகள் உள்ளன. மழை காலத்தில் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம் வழங்குவது போல விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு பதிலளித்து பேசிய புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மழை காலத்தில் அரசின் மூலம் அங்கீகாரம் பெற்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான மழை நிவாரணத் தொகை வரும் நவம்பரில் வழங்கப்படும் எனவும் கூறினார். பெண்களுக்கான பயணியர் விடுதி, திருநங்கைகளுக்கு தனி வாரியம் அமைக்கப்படும் எனவும் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்த ஆண்டு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. உலகின் தலைசிறந்த 9 அணிகளுக்குள் நடத்தப்படும் டெஸ்ட் போட்டிகளின் வெற்றிகளின் அடிப்படையில் முதல் 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இந்நிலையில் மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டித் தொடரின் ஒரு போட்டி நிறைவடைந்தது. இந்த போட்டி வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்தது. தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் போட்டிகளின் முடிவு வெளியான நிலையில் தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலின் அடிப்படையில் இந்திய டெஸ்ட் அணி 68.52 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கிறது. 62.50 புள்ளிகளை பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணி 2ஆம் இடம் பிடித்தது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. குப்பிச்சிபாளையம் கிராமத்திலிருந்து பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தனர். மனுவில் தங்கள் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான 5G மின் கோபுரம் அமைக்கக்கூடாது எனவும், டவர் அமைக்கும் இடம் அருகில் அங்கன்வாடி, துவக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி இருப்பதால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம், பேரிடர் நிவாரண நிதி என தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். நீங்கள் இந்த மாநிலத்தினுடைய தலைவராக பிஜேபிக்கு பொறுப்பேற்ற நாள் முதலாக மத்தியிலே ஆளுகிற கட்சியாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வாங்கி கொடுத்து விட்டீர்களா? பேரிடர் நிவாரண நிதியாக தூத்துக்குடியிலும் சென்னையிலும் இருக்கிற அதுக்கு நிதி வாங்கி கொடுத்து விட்டீர்களா?